பெரியவரா தூயவரா அந்தோணியார் அருளின் வடிவா அனைவருக்கும் அன்பின் உருவா புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நல்பலியினில் கலந்திடுவோம், துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. உறவிலும் தொடர்பிலும் தூய வழி, தூய்மை அன்பு நமது மொழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்தே நடப்போம் நேய வழி. தரணிக்கு தேவை நீதி வழி, இணைந்தே நடப்போம் நேய வழி. கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம், என்று மகிழ்ந்திடுவோம். கூடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், பகிர்ந்திடுவோம்,
என்றும் மகிழ்ந்திடுவோம். புனித நல் பலியினில் கலந்திடுவோம். துணிவுடன் இயேசுவின் வழி நடப்போம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமருவோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியாரின் பக்தர்களே, நவநாள் திருப்பலி கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித பெரிய அந்தோணியார் நம் வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளையும் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். புனித பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையால் நாமும் நம்முடைய குடும்பங்களும் இங்கு வந்து ஜெபித்திருக்கக்கூடிய, வேண்டுதல் வைத்திருக்கக்கூடிய எல்லா பக்தர்களும் அளவற்ற நன்மைகளை, அருள் வரங்களை, கொடைகளை பெற்று மகிழ்ந்திருக்கிறார்கள். அதற்காக நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் இறை ஆசீரும், இறை பராமரிப்பும், பாதுகாப்பும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்கவும் புனித பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையால் நம்முடைய கருத்துக்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறவும் வேண்டி இப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நாங்களோ பயனற்ற பணியாளர்கள், கடமையைத்தான் செய்தோம் என்று இன்றைய நற்செய்தியிலே பணியாளர்கள் எடுத்துரைக்கிறார்கள், சீடர்கள் எடுத்துரைக்கிறார்கள். அதே போல நாமும் நம்முடைய குடும்ப வாழ்விலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை, கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இறைவன் நமக்கு நற்சுகத்தையும் ஞானத்தையும் நல் வாழ்வையும் கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டி இப்பலியிலே ஜெபிப்போம். நம் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட
துறவு மடத்து தலைவரான எங்கள் அன்பு பாதுகாவலர் புனித வனத்தந்தோணியாருக்கு அருள் செய்தீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையே அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 திருவசனம் 1-8 மீண்டும் 11-14 வரை. அன்பிற்குரியவரே, நீயோ நலம் தரும் போதனைக்கேற்ப பேசு. வயது முதிர்ந்த ஆண்கள் அறிவு தெளிவு கண்ணியம் கட்டுப்பாடு உடையவர்களாயிருந்து நம்பிக்கை அன்பு மன உறுதி ஆகியவற்றை நன்கு காத்து கொள்ளச் சொல். அவ்வாறே வயது முதிர்ந்த பெண்களும் தூய நடத்தை உடையவர்களாய் புறங்கூறாதவர்களாய் குடிவெறிக்கு அடிமை ஆகாதவர்களாய் நற்போதனை அளிப்பவர்களாய் இருக்குமாறு கூறு. இவ்வாறு கற்றுக் கொடுப்பதால் இளம் பெண்கள் தங்கள் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் அன்பு காட்டி கட்டுப்பாடும் கற்பும் உள்ளவர்களாய் வீட்டு வேலைகளை செவ்வனே செய்பவர்களாய் தங்கள் கணவருக்கு பணிந்திருப்பார்கள். அப்பொழுதுதான் கடவுளுடைய வார்த்தை பழிப்புக்குள்ளாகாது. அவ்வாறே இளைஞரும் கட்டுப்பாடு உள்ளவராய் இருக்க அறிவுரை கூறு. நற்செயல்களை செய்வதில் எல்லா வகையிலும் நீயோ முன்மாதிரியாய் இரு. நாணயத்தோடும் கண்ணியத்தோடும் கற்றுக்கொடு. யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத நலம் தரும் வார்த்தைகளை பேசு. அப்பொழுது எதிரிகள் நம்மை பற்றி தீயென பேச எதுவுமின்றி வெட்கி போவார்கள். ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து
வருகின்றதே வருகின்றதே. சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றென்றும் நிலைத்திருக்கும். தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றதே வருகின்றதே. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றதே வருகின்றதே. தீமையிலின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றதே வருகின்றதே. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றதே வருகின்றதே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு நான் பங்கில் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் என்னிடம் வந்தார். கொரோனா தொற்று ஆரம்பிக்கின்ற நேரம், அப்பொழுதெல்லாம் முழுவதுமாக நாம் அந்த லாக்டவுனில் இருக்கிறோம், ஊரடங்கில் இருக்கிறோம். அப்பொழுது அந்த நபர் வந்தார். அந்த நபர் வந்து என்னிடம் ஒரு கவர் கொடுத்தார். கவரை கொடுத்து விட்டு அவர் சொன்னார், சாமி, நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். எனக்கு மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் வருகிறது. நான் பள்ளிக்கு இப்பொழுது வேலைக்கு செல்லவில்லை. மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். நான் அந்த கவரை பிரித்து பார்க்கின்ற பொழுது அதில் 50,000 ரூபாய் இருந்தது. நான் சொன்னேன், 50,000 ரூபாய் இருக்கிறது, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்னபொழுது, கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது பள்ளிக்கு செல்லாமலே எனக்கு அரசு பணம் தருகிறது. எனவே நீங்கள் வேலையில்லாமல் உணவின்றி தவிக்கிற மக்களுக்கு இதை கொடுங்கள் என்று சொன்னார். நான் உங்கள் பேர் என்ன, நான் ரசீது போட்டு கொடுக்கணும், உங்கள் பேர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ரசீதுக்காக வேண்டுமானால் நான் பெயரை சொல்லுகிறேன், ஆனால் இதை தயவு செய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். நான் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன், இவர்தான் கொடுத்தார் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னார். இன்னொரு நபர் ஒரு 3-4 மாதங்கள் கழித்து வந்தார். அவர் ஒரு ஃபேன் ஒன்று கோயிலுக்காக அன்பளிப்பாக கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், சாமி, கடவுள் என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு நிறைய கடவுள் கொடுக்கிறார், அதனால் கடவுளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஃபேனை நீங்கள் கோயிலில் மாட்டி விடுங்க, நன்றி, கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கட்டும் என்று அந்த ஃபேனை வாங்கினேன். பிறகு அவர் சொன்னார், இந்த ஃபேனை உள்ளே நுழைஞ்ச உடனே மாட்டிடுங்க, முன்னாடியே மாட்டிடுங்க, பின்னாடி மாட்டிடுறாங்க சாமி, முன்னாடியே மாட்டிடுங்க, கோயிலுக்கு முன்னதாகவே மாட்டிடுங்க, முன்னாடியே மாட்டிடுங்க என்று சொன்னார். என்னடா அப்படி பேசிக்கிட்டே இருக்காரே என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை. அவர் போனதுக்கப்புறம் அந்த ஃபேனை பிரித்து பார்த்தேன். அந்த ஃபேனில் எத்தனை ரெக்கை இருக்கும்? 3 ரெக்கை இருக்கும். அந்த 3 ரெக்கை ஃபுல்லாகவே அன்பளிப்பு, ஆரோக்கிய சாமி, அந்தோணி சாமி, ஆரோக்கிய மேரி, அந்தோணி மேரி, இப்படி எல்லா பேரும் அதில் இருக்குது. அந்த 3 ரெக்கை ஃபுல்லாக பெயர் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில மனிதர்கள் பாராட்டை எதிர்பார்க்காமல், பயனை எதிர்பார்க்காமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், கடவுள் எனக்கு வாழ்க்கை என்னும் அருளை கொடுத்திருக்கிறார், அந்த கொடுத்திருக்கிற அருளை பயன்படுத்தி நான் எனது கடமையை அல்லது நல்ல காரியங்களை நான் சரிவர செய்ய வேண்டும் என்ற நபர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, பணத்திற்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்கிற, பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக ஒரு நோட்டை கொடுத்துட்டு 10 ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. சாதாரண ஒரு 20 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார்கள். இப்படி விளம்பரத்திற்காக வாழுகிற மனிதர்களும் பாராட்டுக்காக வாழுகிற மனிதர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொல்லுகிறார், பயனற்ற பணியாளர்கள் எங்களது கடமையைத்தான் செய்தோம் என்கிற மனநிலை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு புனித பொனவெந்தூர் என்பவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி. 32 வயதில் இந்த பொனவெந்தூர் என்கிற அந்த புனிதர்
அந்த சபையினுடைய தலைவராக மாறுகிறார். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் சரிவர செய்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், புனிதம் என்பது தன்னுடைய கடமைகளை சரிவர செய்வதுதான் புனிதம் என்று சொல்லுகிறார். இவர் சரியாக தன்னுடைய வேலைகளை செய்வதன் பயனாக 10ஆம் கிரகோரியார் இவரை கர்தினாலாக உயர்த்த முயற்சி எடுக்கிறார். அப்பொழுது திருத்தந்தையினுடைய பிரதிநிதிகள் இவரிடம் வந்து, உங்களை கிரகோரியார் திருத்தந்தை அவர்கள் கர்தினாலாக உயர்த்தி இருக்கிறார், எனவே நீங்கள் அதற்கான தொப்பியை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவரிடம் அந்த தொப்பியையும் அந்த கர்தினால் பயன்படுத்தக்கூடிய உடையையும் கொடுத்தார்களாம். இவர் அப்பொழுது அந்த சபையினுடைய தலைவர் அந்த உணவு சமைக்கிற அறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் சொன்னாராம், நான் இப்பொழுது பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கிறேன், எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனவே அந்த தொப்பியை அருகில் இருக்கிற மரத்தில் மாட்டி விட்டுட்டு போயிருங்க, பிறகு இந்த பாத்திரத்தை கழுவி முடித்துவிட்டு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று முதலில் தனது கடமையை செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, கடமையை சரிவர செய்வதுதான் புனிதம் என்பது இவரது வார்த்தையாக இருக்கிறது. அதை செயலிலே காட்டியிருக்கிறார். இன்றைக்கு பாராட்டிற்காக, புகழுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக நாம் நல்லது செய்யாமல் இறைவன் விரும்புகிற வழியில் நாம் எப்பொழுதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ நிச்சயமாக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது ஏமாற்றம் வந்தடையும். எனவே நாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயேசு கொண்டிருக்கிற மனநிலை அனைத்தையும் கடவுளின் விருப்பப்படி கடவுளுக்காகவே செய்யக்கூடியவர்களாக, கடமையை சரிவர செய்யக்கூடியவர்களாக வாழ வளர இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கையே தேடுவார். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியாய் படைத்திட, திராட்சை கொடியாய் இணைந்திட, மகிழ்வை நிறைவாய் வளர்த்திட, பாசத்தால் புவி நிறைந்திட, வறுமை பசியும் அழியவே, பெருமை உள்ளமும் நிறையவே. வறுமை பசியும் அழியவே, பெருமை உள்ளமும் நிறையவே, உடைந்த இதயம் தருகின்றேன், என் வாழ்வை உமக்காய் படைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுகிற நமது அன்பு பாதுகாவலர் பெரிய துணையாருடைய நவநாள் திருப்பலியானது
எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் அந்தோணியாருடைய நவநாளிலே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது அன்பு பாதுகாவலர் புனித அந்தோணியார் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. ஏவாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எமது பாதுகாவலரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். இதனால் மகிழ்வோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது வருகின்றது. தீமையிலின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். நேர்மையாளர் இல்லத்தை
உடமையாக்கிக் கொள்வர், அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது வருகின்றது. Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் உரைத்தது: உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம். இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த ஆண்டு நான் பங்கில் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் என்னிடம் வந்தார். கொரோனா தொற்று ஆரம்பிக்கின்ற நேரம், அப்பொழுதெல்லாம் முழுவதுமாக நாம் அந்த லாக்டவுனில் இருக்கிறோம், ஊரடங்கில் இருக்கிறோம். அப்பொழுது அந்த நபர் வந்தார். அந்த நபர் வந்து என்னிடம் ஒரு கவர் கொடுத்தார். கவரை கொடுத்து விட்டு அவர் சொன்னார், சாமி, நான் ஒரு அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுகிறேன். எனக்கு மாதம் 70,000 ரூபாய் சம்பளம் வருகிறது. நான் பள்ளிக்கு இப்பொழுது வேலைக்கு செல்லவில்லை.
மக்கள் வேலையில்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணத்தை வைத்து அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். நான் அந்த கவரை பிரித்து பார்க்கின்ற பொழுது அதில் 50,000 ரூபாய் இருந்தது. நான் சொன்னேன், 50,000 ரூபாய் இருக்கிறது, இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது, கடவுள் எனக்கு நிறைய கொடுத்திருக்கிறார். நான் இப்பொழுது பள்ளிக்கு செல்லாமலே எனக்கு அரசு பணம் தருகிறது. எனவே நீங்கள் வேலையில்லாமல் உணவின்றி தவிக்கிற மக்களுக்கு இதை கொடுங்கள் என்று சொன்னார். நான் உங்கள் பேர் என்ன, நான் ரசீது போட்டு கொடுக்கணும், உங்கள் பேர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், ரசீதுக்காக வேண்டுமானால் நான் பெயரை சொல்லுகிறேன், ஆனால் இதை தயவு செய்து யாரிடமும் சொல்ல வேண்டாம். நான் இவ்வளவு பணம் கொடுத்திருக்கிறேன், இவர்தான் கொடுத்தார் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர் சொன்னார். இன்னொரு நபர் ஒரு 3-4 மாதங்கள் கழித்து வந்தார். அவர் ஒரு ஃபேன் ஒன்று கோயிலுக்காக அன்பளிப்பாக கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், சாமி, கடவுள் என்ன நிறைய ஆசீர்வதிச்சிருக்கிறார், எனக்கு நிறைய கடவுள் கொடுக்கிறார், அதனால் கடவுளுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், இந்த ஃபேனை நீங்கள் கோயிலில் மாட்டி விடுங்க, நன்றி, கடவுள் உங்களை நிறைய ஆசீர்வதிக்கட்டும் என்று அந்த ஃபேனை வாங்கினேன். பிறகு அவர் சொன்னார், இந்த ஃபேனை உள்ளே நுழைஞ்ச உடனே மாட்டிருங்க, முன்னாடியே மாட்டிருங்க, பின்னாடி மாட்டிடுறாங்க சாமி, முன்னாடியே மாட்டிருங்க, கோயிலுக்கு முன்னதாகவே முன்னாடியே மாட்டிருங்க என்று சொன்னார். என்னடா அப்படி பேசிக்கிட்டே இருக்காரே என்று எனக்கு அப்பொழுது புரியவில்லை. அவர் போனதுக்கப்புறம் அந்த ஃபேனை பிரித்து பார்த்தேன். அந்த ஃபேனில் எத்தனை ரெக்கை இருக்கும்? 3 ரெக்கை இருக்கும். அந்த 3 ரெக்கை ஃபுல்லாகவே அன்பளிப்பு, ஆரோக்கியசாமி, அந்தோணி சாமி, ஆரோக்கிய மேரி, அந்தோணி மேரி, இப்படி எல்லா பேரும் அதில் இருக்குது. அந்த 3 ரெக்கை ஃபுல்லாக பெயர் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, சில மனிதர்கள் பாராட்டை எதிர்பார்க்காமல், பயனை எதிர்பார்க்காமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், கடவுள் எனக்கு வாழ்க்கை என்னும் அருளை கொடுத்திருக்கிறார், அந்த கொடுத்திருக்கிற அருளை பயன்படுத்தி நான் எனது கடமையை அல்லது நல்ல காரியங்களை நான் சரிவர செய்ய வேண்டும் என்ற நபர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, பணத்திற்காக, மற்றவர்கள் புகழ வேண்டும் என்கிற, பாராட்ட வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக ஒரு நோட்டை கொடுத்துட்டு 10 ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. சாதாரண ஒரு 20 ரூபாய் நோட்டை கொடுத்துட்டு குழந்தைகளுக்கு ஒரு 10 ஃபோட்டோ எடுத்துக்கொள்வார்கள். இப்படி விளம்பரத்திற்காக வாழுகிற மனிதர்களும் பாராட்டுக்காக வாழுகிற மனிதர்களும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொல்லுகிறார், பயனற்ற பணியாளர்கள் எங்களது கடமையைத்தான் செய்தோம் என்கிற மனநிலை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவைப்பட்டதாக இருக்கிறது. இன்றைக்கு புனித பொனவெந்தூர் என்பவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இவர் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவி. 32 வயதில் இந்த பொனவெந்தூர் என்கிற அந்த புனிதர் அந்த சபையினுடைய தலைவராக மாறுகிறார். பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்கிறார். எல்லா காரியங்களையும் சரிவர செய்திருக்கிறார். இவர் சொல்லுகிறார், புனிதம் என்பது தன்னுடைய கடமைகளை சரிவர செய்வதுதான் புனிதம் என்று சொல்லுகிறார். இவர் சரியாக தன்னுடைய வேலைகளை செய்வதன் பயனாக 10ஆம் கிரகோரியார் இவரை கர்தினாலாக உயர்த்த முயற்சி எடுக்கிறார். அப்பொழுது திருத்தந்தையினுடைய பிரதிநிதிகள் இவரிடம் வந்து, உங்களை கிரகோரியார் திருத்தந்தை அவர்கள் கர்தினாலாக உயர்த்தி இருக்கிறார், எனவே நீங்கள் அதற்கான தொப்பியை வாங்கி கொள்ளுங்கள் என்று அவரிடம் அந்த தொப்பியையும் அந்த கர்தினால் பயன்படுத்தக்கூடிய உடையையும் கொடுத்தார்களாம். இவர் அப்பொழுது அந்த சபையினுடைய தலைவர் அந்த உணவு சமைக்கிற அறையில் பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் சொன்னாராம், நான் இப்பொழுது பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கிறேன், எனக்கு இது மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனவே அந்த தொப்பியை அருகில் இருக்கிற மரத்தில் மாட்டி விட்டுட்டு போயிருங்க, பிறகு இந்த பாத்திரத்தை கழுவி முடித்து விட்டு நான் அதை எடுத்துக்கொள்கிறேன் என்று முதலில்
தனது கடமையை செய்ய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, கடமையை சரிவரச் செய்வதுதான் புனிதம் என்பது இவரது வார்த்தையாக இருக்கிறது. அதை செயலிலே காட்டியிருக்கிறார். இன்றைக்கு பாராட்டிற்காக, புகழுக்காக, பணத்திற்காக, பதவிக்காக நாம் நல்லது செய்யாமல் இறைவன் விரும்புகிற வழியில் நாம் எப்பொழுதெல்லாம் எதிர்பார்க்கிறோமோ நிச்சயமாக ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது ஏமாற்றம் வந்தடையும். எனவே நாம் எதிர்பார்ப்பில்லாமல் இயேசு கொண்டிருக்கிற மனநிலை அனைத்தையும் கடவுளின் விருப்பப்படி கடவுளுக்காகவே செய்யக்கூடியவர்களாக, கடமையை சரிவரச் செய்யக்கூடியவர்களாக வாழ வளர இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். ஆமென். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கையே தேடுவார். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய், என்னை ஏற்றிடுவாய், உடலாய் குருதியாய் மாற்றிடுவாய். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியாய் படைத்திட, திராட்சை கொடியாய் இணைந்திட, மகிழ்வை நிறைவாய் வளர்த்திட, பாசத்தால் புவி நிறைந்திட, வறுமை பசியும் அழியவே, பெருமை உள்ளமும் நிறையவே. வறுமை பசியும் அழியவே, வெறுமை உள்ளமும் நிறையவே, உடைந்த இதயம் தருகின்றேன், என் வாழ்வை உமக்காய் படைக்கின்றேன். இரக்கம் நிறைந்த இதயம் தருவேன், என் வாழ்வை நான் தருவேன். என்னையே பலியாய் உம்மிடம் வைத்தேன், காணிக்கை ஏற்றிடுவாய். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்படுகிற நமது அன்பு பாதுகாவலர் பெரிய துணையாருடைய நவநாள் திருப்பலியானது எல்லாமல்ல வானக தந்தைக்கு ஏற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் ஆண்டவரே, எங்கள் பாதுகாவலர் அந்தோணியாருடைய நவநாளிலே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்,
நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மேயாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது அன்பு பாதுகாவலர் புனித அந்தோணியார் தரும் வியத்தகு விசுவாச சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. ஏவாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக எங்களுக்கு காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் எமது பாதுகாவலரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவரது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். இதனால் மகிழ்வோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத் தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அடைத்திருக்கும் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
ஏது நம் நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவூர்ந்து ஜெபிக்கிற அத்தனை ஆன்மாக்களையும், எங்கள் குடும்பங்களில் மரித்திருக்கிற எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நலம் விரும்பிகள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், பசியாலும் வறுமையாலும் ஆபத்துக்களாலும் விபத்துக்களாலும் நோயினாலும் இறந்து போன அத்தனை ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் பங்கின் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகினரின் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் போக்குபவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை நாதனே, சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. நற்கருணை நாதனே, சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. கோதுமை கதிர்மணிகள் தீதில்லா துணநலன்கள் யோகியமாய் சேர்ந்திடவே தூயரே அருள்மழை பொழிவாய். தூயரே அருள்மழை பொழிவாய். நற்கருணை நாதனே, சர்க்குருவே அருள்வாய் ஒருமை. நற்கருணை நாதனே, சர்க்குருவே அருள்வாய் ஒருமை.
திராட்சை கனிரசமே தெய்வீக பானமாக உருவின் மாறுதல் போல் புவிக்கொரு புதுமுகம் நல்கிடுவாய், புவிக்கொரு புதுமுகம் நல்கிடுவாய். நற்கருணை நாதனே சத்குருவே அருள்வாய் ஒருமை. நற்கருணை நாதனே சத்குருவே அருள்வாய் ஒருமை. உள்ளத்தில் எழுந்த கிறிஸ்துவுக்கு நன்றியின் பெருமை நான் சொல்வேன். நாதன் இயேசுவின் வழி செல்வேன், வழி செல்வேன். நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. என்னை படைத்து உருவாக்கி எண்ணற்ற நன்மைகள் செய்தவர்க்கு, என்னை படைத்து உருவாக்கி எண்ணற்ற நன்மைகள் செய்தவர்க்கு நன்றியின் பெருமை நான் சொல்வேன். நாதன் இயேசுவின் வழி செல்வேன். நன்றியின் பெருமை நான் சொல்வேன். நாதன் இயேசுவின் வழி செல்வேன். நன்றி இறைவா, இறைவா, நன்றி இறைவா, இறைவா, நன்றி இறைவா, நன்றி இறைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உமது அருளாளே எங்கள் அன்பு பாதுகாவலை பெரிய துணியாருடைய நவநாளை கொண்டாட எங்களுக்கு அருள் தந்தீரே. அவருடைய பரிந்துரையால் எங்கள் உள்ளமும் எங்கள் அன்றாட வாழ்வும் வளம் பெற அருள் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். என்றென்றும் போற்றுதற்குரிய தூய கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும்
எத்திசையும் புரிவோம் என்றென்றும் போற்றுதற்குரிய தூய கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம் என்றென்றும் போற்றுதற்குரிய தூய கருணைக்கு பக்தியும் நன்றியும் வாழ்த்தும் எத்திசையும் புரிவோம். பரிசுத்தமான தெய்வமே உம்மை துதிக்கிறேன். ஆறுதலான தெய்வமே உம்மை துதிக்கிறேன். ஆட்கொள்ளும் தெய்வமே உம்மை துதிக்கிறேன். என்னை உண்டாக்கின தெய்வமே உம்மை துதிக்கிறேன். ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை 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 என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை துதிக்கிறேன். சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறேன். ரட்சிப்பின் அதிபதியே உம்மை துதிக்கிறேன். தேவ ஆட்டுக்குட்டியே உம்மை துதிக்கிறேன். ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை 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 என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. அறிந்து பேசும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். பலப்படுத்தும் கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். வெளிச்சமான கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். இன்பமான கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். ஆராதனை ஆராதனை என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை 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 என் இயேசு ராஜனுக்கு ஆராதனை. இறைமகன் இயேசுவையே தன் வாழ்வில் பற்றி கொண்டு இறை வார்த்தையின் வழியில் தன் வாழ்வை அமைத்து கொண்ட புனித பெரிய அந்தோணியாரிடம் அருள் வாழ்வில் வளர மன்றாடுவோம். இறைவனின் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் அவைகள் தமக்கே சொல்லப்பட்டதாக எண்ணி வாழ்ந்த புனித பெரிய அந்தோணியாரே, இறை உறவில் வளர விவிலியத்தை நாள்தோறும் வாசிக்கவும் தியானிக்கவும் வாழ்வாக்கவும் எங்களுக்கு துணை செய்தருளும். துன்பம் நிறைந்த இவ்வாழ்வு விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும் இவ்வுலக இன்பங்களில் அழிந்து போகாதபடி ஜெபம், ஒருத்தல், இரக்கச் செயல், நல் உழைப்பின் வழியாக இயேசுவையே பற்றி கொண்டு அருள் வாழ்வில் வளர உதவியருளும். நம்பிக்கை சிலுவை என்ற மாபெரும் கேடயங்களால் நொடிப்பொழுதில் கடினமான அழகையின் சோதனைகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது சோதனைகளை வென்றிட துணை புரிய மன்றாடுவோம். புனித பெரிய அந்தோணியாரே, அழகை வீழ்த்தி வெற்றி கண்டவரே,
எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அலகையின் திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றீர். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவியருளும். தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய வழிகளை அகற்றி வாழ துணை புரிந்தருளும். விண்ணகத்தில் தூதர்களும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து நாங்களும் பாட உடல் உள்ள தூய்மை உள்ளவர்களாய் எங்களை மாற்றியருளும். கால்நடைகளின் காவலரும் காலமெல்லாம் உயிரினங்களால் பணிவிடை பெற்றவருமான புனித பெரிய அந்தோணியாரிடம் நமது கால்நடைகள் நலம் பெற்று வாழ மன்றாடுவோமாக. புனித பெரிய அந்தோணியாரே, கொடிய நோயிற்று துன்புறும் கால்நடைகள் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டாலும் குணமடைய உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். தீயோனின் வல்லமை எமது கால்நடைகள் மீது தோல்வியுறச் செய்வீராக. எமது கால்நடைகளை நோய் பற்றி கொள்ளாதபடி நீரே உயிர்களுக்கு பாதுகாவலராகவும் நல்ல மருத்துவராகவும் இருந்தருளும். விளை நிலங்கள் நிறைந்த பலனளிக்க புனிதரிடம் மன்றாடுவோம். விளை நிலத்தின் வேந்தரே, உமது மன்றாட்டால் எமது பயிர்கள் நன்கு வளர போதுமான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்கச் செய்தருளும். மேலும் எங்கள் விவசாயம் செழிக்கவும் வாழ்க்கை தரம் உயரவும் செய்தருளும். எங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை பெற்று எந்நாளும் இறைவனை நன்றி உள்ளத்துடன் போற்றுவோமாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு எனும் திருப்பாடல் போன்று நம் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார் வழியாக செய்து வரும் புதுமைகளுக்கும் நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று குழந்தை வரம் கிடைத்ததற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தால் அருளால் நிரப்பியதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் கவலை கண்ணீர் வேதனை சோதனை நீங்கியதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். தீராத நோய்கள் நீங்கியதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். அழகையினின்று விடுதலை பெற்றதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். மாரம்பாடியில் தன்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் வரங்களை அள்ளித்தரும் நம் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார் வழியாக நமது விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு மக்கள் அனைவரும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர்கள் இறை அழைத்தல் பெறவும் வேலை வாய்ப்பு பெறவும் வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமணத்தை எதிர்நோக்கி வாழ்வோருக்கு விரைவில் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை செல்வத்தை பெற்றிட வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையின் கட்டுக்களினின்று விடுதலை பெற வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏவல் பில்லி சூனியம் கட்டுக்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். போதுமான நல்ல மழை கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நவநாள் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டுமென்று புனித பெரிய அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் நலம் பெற மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உடல் உள்ள நோயினால் வாடும் எங்களுக்கு உமது பரிவன்பை தந்தருளும். உமது நோய் நீக்கும் வல்லமையை எம் புனிதரின் வழியாக எம்மேல் நிறைவாய் பொழிந்தருளும். நாங்கள் விரைவில் குணமடைந்து உம்மை போற்றி புகழ அருள்தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது பாதுகாவலரான புனித பெரிய அந்தோனியாரின் பரிந்துரையை நாடி மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் மாறம்பாடி புனித பெரிய அந்தோனியாரே, துன்பப்படுவோரின் துயர்துடைக்கும் தயமிகு புனிதரே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினார் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித சோதனையிலும் இல்லாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் புனிதரே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்வோம், அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் மன்னலே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் வல்லமை மிக்கவராய் இருக்கின்றீர் ஐயா. நாங்கள் கேட்பதை கிறிஸ்து பெருமன் வழியாக பெற்று தருகின்ற மாமுனிவரே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் அன்பு புனிதரே. ஆமென். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீர் ஆழ்வீரே. அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே. இருள் விலகும் உம்பிழியால் வினையகலும் உம்பழியால். இருள் விலகும் உம்பிழியா வினையகலும் உம்பழியா. அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே. செல்வமெல்லாம் ஏழைகட்கு தானமே செய்தனை பின் செல்வாய். செல்வமெல்லாம் ஏழைகட்கு தானமே செய்தனை பின் செல்வாய். என்ற திரு வாக்கியத்தால் உளமாறி உறவு கொண்டீர். அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே. அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து நாங்களும் பாட உடல் உள்ள தூய்மை உள்ளவர்களாய் எங்களை மாற்றியருளும். கால்நடைகளின் காவலரும் காலமெல்லாம் உயிரினங்களால் பணிவிடை பெற்றவருமான புனித பெரிய அந்தோணியாரிடம் நமது கால்நடைகள் நலம் பெற்று வாழ மன்றாடுவோமாக. புனித பெரிய அந்தோணியாரே, கொடிய நோயிற்று துன்புறும் கால்நடைகள் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலும் உமது வல்லமையுள்ள மன்றாட்டாலும் குணமடைய உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். தீயோனின் வல்லமை எமது கால்நடைகள் மீது தோல்வியுறச் செய்வீராக. எமது கால்நடைகளை நோய் பற்றி கொள்ளாதபடி நீரே உயிர்களுக்கு பாதுகாவலராகவும் நல்ல மருத்துவராகவும் இருந்தருளும். விளை நிலங்கள் நிறைந்த பலனளிக்க புனிதரிடம் மன்றாடுவோம். விளை நிலத்தின் வேந்தரே, உமது மன்றாட்டால் எமது பயிர்கள் நன்கு வளர போதுமான நல்ல மழையை தந்து நல்ல விளைச்சல் கிடைக்கச் செய்தருளும். மேலும் எங்கள் விவசாயம் செழிக்கவும் வாழ்க்கை தரம் உயரவும் செய்தருளும். எங்களுக்கு தேவையான உணவுப் பொருளை பெற்று எந்நாளும் இறைவனை நன்றி உள்ளத்துடன் போற்றுவோமாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு எனும் திருப்பாடல் போன்று நம் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார் வழியாக செய்து வரும் புதுமைகளுக்கும் நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக ஆண்டவரே, எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும்.
எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் வேண்டுதல்களை ஏற்று குழந்தை வரம் கிடைத்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தால் அருளால் நிரப்பியதற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் கவலை கண்ணீர் வேதனை சோதனை நீங்கியதற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். தீராத நோய்கள் நீங்கியதற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். அழகையினின்று விடுதலை பெற்றதற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். எங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்காக ஆண்டவரே எங்கள் நன்றி எறிதலை ஏற்றருளும். மாரம்பாடியில் தன்னை தேடி வரும் பக்தர்கள் அனைவருக்கும் இறைவனின் அருள் வரங்களை அள்ளித்தரும் நம் பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார் வழியாக நமது விண்ணப்பங்களை எடுத்துரைப்போம். புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகிலும் திரு அவையிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பங்கு மக்கள் அனைவரும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தைகள் இறை அச்சத்திலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் வளர வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர்கள் இறை அழைத்தல் பெறவும் வேலை வாய்ப்பு பெறவும் வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமணத்தை எதிர்நோக்கி வாழ்வோருக்கு விரைவில் வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை வரம் வேண்டுவோர் குழந்தை செல்வத்தை பெற்றிட வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அழகையின் கட்டுக்களினின்று விடுதலை பெற வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏவல் பில்லி சூனியம் கட்டுக்களிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். போதுமான நல்ல மழை கிடைக்கவும் விவசாயம் செழிக்கவும் வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நவநாள் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இத்திருத்தலத்தின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள் துறவியர் பொதுநிலையினர் இறைவனில் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்று புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகள் நலம் பெற மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உடல் உள்ள நோயினால் வாடும் எங்களுக்கு உமது பரிவன்பை தந்தருளும். உமது நோய் நீக்கும் வல்லமையை எம் புனிதரின் வழியாக எம்மேல் நிறைவாய் பொழிந்தருளும். நாங்கள் விரைவில் குணமடைந்து உம்மை போற்றி புகழ அருள் தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நமது பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரின் பரிந்துரையை நாடி மன்றாடுவோம். அருள்மழை பொழியும் மாரம்பாடி புனித பெரிய அந்தோணியாரே, துன்பப்படுவோரின் துயர்துடைக்கும் தயமிகு புனிதரே, இதோ அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமை உள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித சோதனையிலும் இல்லாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் புனிதரே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்வோம், அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் மன்னலே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் வல்லமை மிக்கவராய் இருக்கின்றீர் ஐயா. நாங்கள் கேட்பதை கிறிஸ்து பெருமன் வழியாக பெற்று தருகின்ற மாமுனிவரே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும்.
அன்பு புனிதரே. ஆமென். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீர் ஆழ்வீரே. அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே. இருள் விலகும் உம்பிழியால் வினையகலும் உம்பழியால். இருள் விலகும் உம்பிழியால் வினையகலும் உம்பழியால். அருள் வழி காட்டும் அந்தோணியாரே, அருள் தந்தமை நீராழ்வீரே.
ஏழைகட்கு தானமே செய்தனை பின் செல்வாய். செல்வமெல்லாம் ஏழைகட்கு தானமே செய்தனை பின் செல்வாய். இந்த திரு வாக்கியத்தால் உளமாறி உறவு கொண்டீர் அருள் வழி காட்டும் அந்தோணியாரி அருள் தந்தமை நீராழ்வீரே. அருள் வழி காட்டும் அந்தோணியாரி அருள் தந்தமை நீராழ்வீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ். மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலரான புனித பெரிய அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.